வணக்கம். டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழக மாநில அமைப்பு செயலாளர் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, தமிழக அரசு பெண்களுக்கு 1000 ரூபா உதவித்தொகை மாதம் வழங்குகிறது. அதன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம்ங்க. தமிழக அரசு மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு உதவித்தொகையாக வழங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், கார் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோட்டில் தர்மம் கேட்குறவங்களுக்கு இந்த அரசு கொடுத்துருக்கா? தர்மம் கேட்குறவங்களுக்கு யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த அரசு கொடுத்துருக்கு? அப்படியே பார்த்தாலே கார் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான கருத்துக்களை சொல்லி 1000 ரூபா அந்த உதவித்தொகை கொடுக்க மறுக்கிறாங்க. சில பேர் பேங்கில் ரோனு வாங்கியிருந்தா அது கடந்தே வாங்குகிறாங்க. அந்த ரோனு வாங்கியிருந்தா கூட அந்த ரோனு வாங்கியிருக்காங்க, நீங்கள் அதனால் உங்களுக்கு உதவித்தொகை கிடையாதுன்றாங்க. இது எப்படி பார்க்குறது? ஏமாத்துறது. அதாவது ஒரு தமிழக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் நீங்கள் காடு வச்சுருக்கீங்க, வீடு வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது மக்களை ஏமாத்துறது. இது அரசுக்கு நல்ல அரசுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. இதை எப்படி பார்க்குறது? இது ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி இது ஏமாத்திய வேலை. இந்த அரசு செய்கிறது ஏமாத்திய வேலை. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா எப்பயும் போல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனோன்னா, அது என்ன கார் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டான், வீடு இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் இது பயங்கரமான ஏமாற்றக்கூடிய வேலை. இது உங்களுக்கு டிஎன்டி சாதி சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதன்படி உங்கள் கருத்து என்ன? அது அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில், ஆலாந்தூர் தொகுதி பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா, தேர்தல் வாக்குறுதி வராதது. இந்த மக்கள் இந்த டிஎன்டி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அதிமுகவுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, கருப்பு கொடி காட்டுறாங்க, மக்கள் காலில் விழுந்து இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த அதிமுக ஏமாத்துது, பாலில் சத்தியை வாங்குறாங்க, அதனால் எங்களை பயன்படுத்தி இந்த திமுக அரசானது நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் ஒரே டிஎன்டி சாதி சான்றிதழ் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனால் அதை கொடுக்க கிடையாது. அதே போல் மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது, அப்போ நாங்கள் எல்லா கோயில்கள்லையுமே எங்களுடைய குலதெய்வம் கோயில்களில் போய் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் சத்தியம் பண்ணோன்னே மறுநாள் காலையில் அறிவிக்கிறாரு, நாங்கள் டிஎன்டி ஒரே சாதி சான்றிதழ் வழங்கிட்டேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதே போல் நெஞ்ச நிமித்தி நான் சொல்கிறேன், நான் ஒரே சாதி சான்றிதழ் கொடுத்துட்டேன், நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த சாதி சான்றிதழ் எங்கே போச்சு, எப்படி ஆச்சுன்னே இன்னும் தெரியலை. இன்ன வரைக்கும் யாரும் கேட்கல. எல்லாமே இந்த அரசு செய்கிறது பூராமே பொய் வாக்குறுதி, எல்லாமே மக்கள் ஏமாற்றம் தான், வேறு எதுவுமே செய்யலை. இந்த அரசு மக்களை ஏமாற்றுறது. நாங்கள் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 31ஆம் தேதி வரைக்கும் இந்த அரசு எங்களுக்கு ஒரே சாதி சான்றிதழ் கொடுக்காட்டி, மறுபடியும் நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் போய் பால் எடுத்துக்கிட்டு சத்தியை வாங்குவோம், திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் மக்கள் சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க. அவராவது நான் சொல்லாமல் செய்யாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் சத்தியை வாங்கிட்டா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் திமுகவிற்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது.